பண்ணிடலாமா நம்ம ஸ்டைலில் ஒரு பிரியாணி. யானைக்கும் அடிசருக்கும் இன்றைக்கி அது மாதிரி தான் பிரியாணியில் ஒரு ட்விஸ்ட்டு நடந்துடுச்சு. யானைக்கே அடி சறுக்குள்ள நமக்கு சறுக்காதா அப்படின்ற மாதிரி தான். நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கனை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுட்டேன். லெமன் ஒன்று, ஒரு ஒரு குக்கரில் வந்து ஆயில் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து கீ ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு கடல் பாசியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒன்று தான், ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்தேன். அதாங்க யானைக்கும் அடிசருக்கும் சொன்னல, அது மாதிரி நிறைய காரம் ஆயிடுச்சு. சில்லி பேஸ்ட்டு, சில்லி வந்து அதிகம், அதான் மிளகாய் தூள் அதிகமாக சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காரமாகிடுச்சு, பட் பரவாயில்ல, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு வச்சுருந்த சிக்கன் எடுத்து அதில் ஆட் பண்ணி நல்லா அதையும் அந்த கலர் மாறுற அளவு நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டேன். அதிலே வந்து சிக்கன் பாதி வெந்துடும். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு நான் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்தேன். அதுக்கு வந்து கொஞ்சம் ஊறுறதுனால அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். 1.5 கிளாஸ் அளவு தான் தண்ணி ஊற்றினேன். 2 விசில் வச்சேன். சூப்பராக வெந்து போயிருந்தது. சூப்பராகவே வெந்திருந்தது. நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். நல்லா வெந்தது. அப்புறம் வந்து பிரியாணியும் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டு டேவை முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விக்கி மோனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.